வணக்கம். துரந்தர் படத்தை பற்றி திருப்பியும் நம்ம சேனலில் பேசக்கூடாது ரொம்ப ட்ரை பண்ணால் பேச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. என்னென்னா துரந்தர் 1 நம்ம பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். துரந்தர் 2 பார்த்துட்டு ஃபஸ்ட் நாளே ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தோம். அந்த ரிவ்யூவில் நம்ம பேசிக்காக என்ன சொல்லியிருந்தோம்னா, நம்மளுக்கு தோன்ற ஒரு விஷயத்தை ஹானஸ்ட்டாக சொல்லியிருந்தோம். என்னென்னா படம் சூப்பராக இருக்குது, 4 மணி நேரம் போனதே தெரியல, செம்ம என்கேஜ்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு பார்ட்டோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சிருந்தோம். ஆனால் என்ன ஒன்று, இந்த மோடின்னு கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது, ஓவர் செல்லிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக சொல்லியிருந்தோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த துரந்தர் படத்தை பற்றி ஒரே அதோட வெற்றி, அதோட கலெக்ஷன்ஸ் இதை பற்றி பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்த வண்ணமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறத அந்த படம் பேரலி ஓடிட்டு இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பற்றி கருத்து அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதில் குறிப்பாக செலிபிரிட்டிஸ், சினிமாவை சார்ந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பிரகாஷ் ராஜ் இந்த படத்துக்கு ஒரு எதிர்குரல் சொல்லியிருந்தார். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேருக்கு இந்த படத்தோட வீரியம் புரிஞ்சு, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிருக்கு, பேசுபொருளாக இருக்குது அப்படிங்கிறனால மட்டும் இல்லாமல் எதற்காக பேசுபொருளாக இருக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு செலிபிரிட்டிஸும் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. டைரக்டர் ராஜமுருகன் இந்த படத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. டைரக்டர் வசந்த பாலன் இந்த படத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. ஆனால் எது ரொம்ப பேசுபொருளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை பற்றி பேசியிருக்காரு. பேசிக்கலி இது ஒரு ப்ரொபகேண்டா மூவி. இது பார்த்தீங்கன்னா நாட்டில் தவறான விஷயங்களுக்கு நம்ப வைக்கிறது மட்டும் இல்லாமல் பிரச்சனைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும், டிவைட் பண்ணுது, வெறுப்பை தூண்டுதுங்கிற மாதிரி இந்த படத்தை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் மாட்டினாரா அப்படின்னு இந்த படத்தை சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள், தேசப்பற்றாளர்கள், அதற்கப்புறம் சங்கிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனை அடின்னு அடிச்சிட்டாங்க. இதில் ஏன் தனித்தனியாக தேசப்பற்றாளர்கள் சங்கிகள்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே நம்ம இன்றைக்கி வரைக்கும் தேசப்பற்றாளர்களும் சங்கிகளும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. ஆனால் போக போக இதை எப்படி ஆக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைட்லேயுமே ஒரு தப்பு இருக்குது. ஒரு பக்கம் சங்கிகள்லாம் தேசப்பற்றாளர் அப்படின்னு ஒரு தப்பான நம்பிக்கை இருக்குது. இன்னொரு பக்கம் தேசப்பற்றாளரே இருந்தாலே சங்கி தான், பெட்ரியாட்டிசம்னு இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள் அந்த மாதிரி ஒரு பார்வையை நாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதில் தான் இந்த படத்தோட ஒரு பெரிய குழப்பமே ஏற்படுது. வெற்றிமாறன் இந்த படத்தை பற்றி பேசுனது கரெக்டா? வெற்றிமாறன் அவருடைய கருத்துங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனோட இந்த கருத்துக்கு நம்மளுக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. வெற்றிமாறனை நம்ம கண்டிப்பாக 4 கேள்விகள் கேட்க தான் போகிறோம். ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு எதிர்ப்பு அவர் மேலே இருக்குது. அவர் மேலே நம்மளுக்கும் ஒரு கசப்புன்னு சொல்ல முடியாது, அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் அதை கடைசியில் வச்சுப்போம். பட் அதற்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி ஹானஸ்ட்டாக நம்ம இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பேசாத விஷயம் நம்ம நம்புறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாகவே இந்த படம் ஒரு வெல் கிராஃப்டட் மூவியாக இருந்தாலும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருந்தாலும், இந்தியாவில் பார்த்திங்கன்னா எப்படி தீவிரவாத நடவடிக்கை அப்படின்றது பாகிஸ்தான் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தூண்டி விட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறத நிறையா அப்பட்டமாக காட்டியிருந்தாலும் பார்த்திங்கன்னா 2-3 இடங்களில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தேசிய ஒருமைப்பாட்டிற்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற நம்மளுடைய நாட்டின் பெருமைக்குரிய ஒரு விஷயம், ஒரு அலங்காரமான ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கேள்வி கேட்கும் விதமாக, நம்ம சக குடிமகன்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெறுப்பாக பார்க்குற ஒரு பார்வையை தூண்டும் விதமாக இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொபகேண்டாவை அள்ளி தெளிச்சிருந்தாங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பாஜகவை ரொம்ப க்ளோரிஃபை, இது பாஜகன்னு பேரே சொல்ல, அப்புறம் எப்படி பாஜக நீங்கள் சொல்லுவீங்கன்னா பாஜக பேர் சொல்லுங்க, ஆனால் அது பிஜேபி ஒரு ஃபண்ட் பண்ண படமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மோடி ப்ரொமோஷன், பிஜேபியோட ஆட்சியோட ப்ரொமோஷன் மட்டும் இல்லாமல் காங்கிரஸோடைய ஆட்சி அப்படிங்கிறத ரொம்ப கேவலமாக காட்டியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி அப்பழுக்கட்ட கட்சியாக கேட்டால் அப்படிலாம் இல்லை. காங்கிரஸ் நிறைய டுபாகூர் வேலைகள் நாட்டுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க. ஆனால் நாட்டுக்கு எதிராக வெளியிலேருந்து பிரச்சனையை கொண்டு வர மாதிரி நாட்டுக்குள்ளேயே பல பிரச்சனைகளை உண்டாக்குற மாதிரி தான் பாஜகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு இல்லையா? அதனால் அவங்களை ஒயிட் வாஷ் பண்ண முடியாதுல்ல. ஸோ நம்மளுக்கு தேசப்பற்று இருக்குது, தேசத்துக்காக ஒரு ஸ்பை போகிறாரு, உயிரை பணைய வச்சு குடும்பத்தையும் பார்த்திங்கன்னா துச்சமாக வச்சு நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. பாகிஸ்தான் நிஜமாக நம்மளுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, தீவிரவாத நடவடிக்கைகள் இருக்குது, அமெரிக்கா அதுக்கு முன்னாடி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கிறோம், நம்புகிறோம், ஆமோதிக்கிறோம், அதை நம்ம எதிர்க்கிறோம். தேசப்பற்று அப்படிங்கிறது நமக்கும் இருக்குது. பட் பேசிக்கலி இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த பாஜகவோட ஆட்சி எப்போ வந்ததோ அதோட செகண்ட் டேர்ம்லேருந்தே பார்த்திங்கன்னா பாலிவுட்டை கையில் எடுத்தப்போ நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயண்ட் எப்படி தமிழ் சினிமாவை கையில் எடுத்து அவங்க ப்ரொபகேண்டாவாக மாற்றிட்டு இருக்காங்களா, அட்லீஸ்ட் மாற்ற ட்ரை பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாலிவுட் கையில் எடுத்து பாஜக நிறைய படங்களை டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருந்தாங்க.
அது படம் மட்டும் இல்லாமல் படத்தோடு நிற்காமல் நிறைய சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெறுப்பு கருத்துக்களை வந்து விதைக்கிறது. அதில் குறிப்பாக தமிழர்களுக்கு எதிரான கருத்துனா வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதற்கு எதிராக ஒரு வாட்டியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளா ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களில் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை வந்து எக்ஸாஜரேட் பண்ணி காட்டி முழுக்க முழுக்க வந்து அதாவது தேசத்துக்கு வெளில இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அவன் நாட்டுக்கு எதிராக செய்யணும்னா அதை காமிக்கிறது வேறு. ஆனால் அவன் காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் இப்படி இருக்குது, உள்நாட்டில் இப்படி பண்ணுறாங்க, அதனால் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே மதத்தின் கீழே ஒன்றிணைந்து மாற்று மதத்தினர்லாம் வந்து நம்ம ஒரு எதிரியாக பார்க்கணுன்றத சொல்லாமல் சொல்கிற மாதிரியான படங்களை வந்து பாஜக பின்னாடி இருந்து ஆதரிச்சுட்டே இருந்திருக்கு. இதற்கு முன்னாடி வந்த சில சங்கி படங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஊர்களில் லீவ்லாம் விட்டுருக்காங்க. என் பிரதமரே ஒரு தேட்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்து என்டார்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படம் நிஜமாவே வந்து ஒரு கிராஃப்டாக நல்லா இருக்குன்றதுனால அதுவே சம்மிட்டா 1000 கோடிக்கு மேலே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இது வந்து யாருக்கு வெற்றியோ இல்லையோ பாஜகவோட ஒரு ப்ரொபகேண்டாக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்த்திங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இன்டெரக்டாக இப்போ ஆளும் அரசாங்கத்துக்கு இந்த படத்துக்கு ஒரு பேக்கிங் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பல இடங்களில் விஷ கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதுதான் நம்மளுடைய கருத்து. நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். இது வந்து யாருக்கும் நம்ம பயப்பட போகிறதில்ல, இந்த கருத்தை வந்து யாருக்காகவும் மாற்றிக்க போகிறதில்ல. நிறைய பேர் அசிங்கமாக திட்டுவான்றக்காக நம்ம வந்து சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. இனிமேல் நான் வீடியோ பார்க்க மாட்டேன் அப்படின்னா யாரா பார்க்க சொன்னேன்? என்னைக்கே ஒரு நாள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு நான் கேட்டிருக்கேனா? அதாவது இந்த வீடியோ பார்த்து யாருக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாகுதோ அவங்கள சொல்கிறேங்க, உங்களே இல்லை. ஸோ உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம வந்து இந்த சேனலில் வந்து நம்மளோட கருத்தை வந்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் இதுதான் நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணிக்கிற நண்பர்கள் சில பேருக்கு பிடிக்கலனா கூட நம்மளோட கருத்து தான் இந்த சேனலில் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த சேனலில் சொல்கிறது தான் டேரெக்டாக நம்மளோட ஒப்பீனியன். பட் நம்ம வந்து இங்கேயோட நிற்காமல் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஹோஸ்ட் ஆங்கரிங் ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கிறதுனால நம்ம போயிட்டு பல நண்பர்களோட உட்காந்து வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியது இருக்குது. அதில் நம்மளுடைய கருத்துக்களையும் அங்கே இங்கே சொன்னாலும் முழுக்க முழுக்க அது அவங்களோட சேனல் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி செய்கிற மாதிரி கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு ஹோஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வேலையை அந்த ஆங்கர்னு சொன்னால் நிறைய பேர் புரியுமா, அந்த தொகுப்பாளராக நம்மளுடைய வேலையை மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். அங்கேயும் இங்கேயுமா நம்மளோட கருத்துக்கள் இருக்கும். பட் முற்றிலுமா அந்த கெஸ்ட்ஸ் எதிரில் உட்காந்து பேசக்கூடியவங்க அவங்களோட கருத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல், ஏன்னா அது அவங்களோட சேனல். ஜஸ்ட் போயிட்டு நம்ம ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டாக வந்து பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2-3 சேனலில் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால நீ வந்து அங்கே போய் இப்படி பேசினேன், இங்கே போய் இப்படி பேசினேன், அங்கே போய் இப்படி ஆட்டுற, இங்கே போய் இப்படி ஆட்டுற, ஏதாவது ஒரு சைடு ஆட்டு, 2 சைடும் ஆட்டாத அப்படிங்கிறத சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்பிக்கை அப்படிங்கிறத என்றைக்குமே நம்ம வந்து மறைச்சதில்லை. என்ன ஒரு மத நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத அதை வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பிக்கையில் யாராவது தவறு செஞ்சாலும் அதையும் நம்ம வந்து தட்டி கேட்குறது, இல்லை நையாண்டி பண்ணுறதோ இல்லை விமர்சனம் பண்ணுறது வந்து இன்றைக்கி வரைக்கும் குறைச்சதே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பிக்கை, அதாவது நான் சார்ந்த நம்பிக்கைக்கு உண்டான காணொலிகளை பதிவிட்டுவிட்ட மாற்று நம்பிக்கைக்கு உண்டான காணொலிகள் தான் நிறைய பதிவிட்டிருக்கேன். இதை வந்து நம்மளோட தொடர்ந்து ஃபாலோ பண்ணிருக்கேன், எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்படி இருக்கிறப்போ வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹிந்துஸ் எல்லாருமே சங்கின்னு சொல்கிறது வந்து ஒரு கேவலமான ஒரு தாட். அதே மாதிரி எல்லா கிறிஸ்டியன்ஸையும் வந்து இந்த பாவாடை அப்படின்னு கூப்பிடுறது, கிரிப்டோ அப்படின்னு கூப்பிடுறது, முஸ்லீம்ஸை சில வார்த்தைகள் இருக்குது அதை வச்சு கூப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த ஹோஸ்ட் பண்ணுற வீடியோ கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாவாடைன்னு கமெண்ட் பண்ணுறது. எல்லா வாட்டியும் பாவாடைன்னா இந்த பாவாடையை தூக்கியா காட்டணும் இப்போ சொல்லுங்கள். இல்லை இப்படி பேசினா தான் வந்து புரியும்னா அப்படி தான் வந்து பேச முடியும். ஸோ எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் அந்த நம்பிக்கையை வச்சே நம்ம வந்து எல்லா நேரத்துலையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியாக சொல்லலாம், டைரக்டர் அமீர் அவர் வந்து தமிழன் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டே இருப்பார். பட் எந்த மாதிரி பிரச்சனைகள் மட்டும் குரல் கொடுப்பாருன்னா வந்து இஸ்லாம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உடனே ஓடி வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச கட்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது விஷயம் பண்ணியிருந்தால் அதை பற்றி பேச மாட்டார், கப் சிப்புன்னு ஆயிடுவார். ஸோ இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு இருக்குல்ல, இந்த மாதிரி நம்ம தான் பண்ணியிருக்கோமா, அந்த நம்பிக்கையை சார்ந்தம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா முட்டு அப்படிங்கிறத கண்மூடித்தனமாக கொடுத்துருக்கோமா, ஏதாவது ஒரு காணொலியை நம்ம வந்து காமிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் தேசிய அரசியல் மேலே ஒரு நாட்டம் கொண்டவங்களாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு தமிழன் அப்புறம் இந்தியன் அப்படின்னு நினைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஒருமைப்பாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாட்டு கலாச்சாரத்தை சீரழிக்கும் விதமாக எந்த ஒரு திரைப்படம் வந்தாலும் அது வடக்குலேருந்து வந்துச்சுன்னா அதை எதிர்த்து நம்ம என்றைக்குமே வந்து குரல் கொடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் வந்து ஓகே நம்ம இந்த ஒரு நம்பிக்கையை சேர்ந்தவங்க இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுலாம் இருந்ததே இல்லை. ஒரு தமிழனா நம்மளோட பார்வை அப்படிங்கிறத வந்து என்றைக்குமே கொடுத்துட்டே இருக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நம்மளோட நம்பிக்கையோட பிணைஞ்சு முடிச்சு போட்டு எல்லாருமேன்னு சொல்ல சில பேர் அந்த கொச்சையான குணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற அந்த காணொலிகள் எங்கெல்லாம் ஹோஸ்ட் பண்ணுறோமோ அந்த வீடியோஸ் கீழெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. இதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. யாராவது திட்டினாங்க அப்படின்னா இல்லை யாராவது விமர்சித்தாங்க அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா வெறுப்பேற்றுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது தான் நம்மளுடைய இஷ்டம். அதற்காக வந்து தவறான விஷயத்தை வந்து பேச போகிறதில்ல, பொய்யை பரப்ப போகிறதில்ல. தொடர்ந்து நம்மளோட பணியை வந்து சிறப்பாக இன்ஃபேக்ட் நம்ம எப்போ வந்து கரெக்டாக நம்மளோட
நம்மளோட வேலையை செய்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணியிருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வீடியோலையும் நம்மளை ஒவ்வொரு கரைக்கு உள்ளாக்குவாங்க. இவன் வந்து சங்கி, இவன் வந்து ஊப்பி, இவன் வந்து தம்பி, இவன் வந்து டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் யோசிச்சேன், ஓகே நம்ம வந்து ஒரே சைடு இல்லாமல் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி ஓரளவுக்கு பேசுகிறோம் போல இருக்குது. அதுக்காக முழுக்க முழுக்க நியாயஸ்தான் சொல்ல, முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சியோடு பேசுகிறோம் போல அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன். எனவே இந்த தற்பூர்வ இதோட நிறுத்திக்கலாம். பட் இது ஒரு சான்ஸாக எடுத்து நான் வந்து சொன்னேன். வெற்றிமாறன் அவர்களுடைய கதைக்கு வருவோம். வெற்றிமாறன் அவர்கள் வந்து ஏன் இந்த படத்தை வந்து பேசியிருக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கருத்தை சொல்லிக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனை வந்து நம்மளோட ஃபேவரட் டேரக்டர். எங்கள் அப்பா சார் பார்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஃபேவரட் டேரக்டர். ஆனால் அப்பப்போ நாங்களும் லைட்டாக கிள்ளி வச்சுருவோம். ஏன்னா அவர் வந்து அவரோட படம் ரொம்ப பிடிக்கும், படைப்பு ரொம்ப பிடிக்கும், நிறைய அரசியல் பார்வை நம்மளுக்கு பிடிக்கும். கிராஃப்ட் வந்து அடிச்சிக்கவே முடியாது. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸு. அதை நீங்கள் ஒத்துக்கலாம் கூட பரவாயில்லைங்க, நான் அவரோட ஃபேன் கண்ணி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் வெற்றிமாறன் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமா ஒரே உறுத்துது. சரி சூப்பர், வெற்றிமாறன் அவர் வந்து ப்ரொபகண்டான்னு சொல்கிறாரு, அவர் எடுத்த விடுதலை படம் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சரியான கேள்வி. அதுவும் ப்ரொபகண்டா மூவி தான். பட் வெற்றிமாறனை ஏன் இன்றைக்கி வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு அவரே வழிவகுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கருத்துக்கள் சொல்லலாம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லலாம். ஆனால் அதை வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள் பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து சொல்லாமல் ஏன் வாய் மூடி இருக்காரு? அவருக்கு வந்து திமுக மேலே வந்து ஒரு சார்பு இருக்கலாம், அன்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், தப்பே இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு கட்சி பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு பிடிச்சவங்க யாரும் அந்த கட்சிக்கெல்லாம் ஆதரிக்காமல் இருக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கும். அதை பட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகரிகமாக விமர்சனம் செஞ்சுட்டு போயிடணும். ஆனால் இவர் வந்து நம்மளுக்கு ஏன் வருத்தப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த மாதிரி டைம்லலாம் பேசிட்டு திமுகவுக்கு எதிராக ஏதாவது விஷயம் மட்டும் கப்பு சிப்புன்னு ஆயிடுறது. அப்படிங்கிறப்போ தான் வந்து வெற்றிமாறனை ஒரு படைப்பாளியாக பிடிச்சாலும் பாவம் அவரும் தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆகணும்னா வந்து இந்த குடும்பத்தை பகைச்சிட்டா இல்லை இந்த கட்சியை பகைச்சிட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னமா முட்டு கொடுக்குறாருப்பா, டக்குன்னு சைலண்ட் ஆயிடுறாரு அவங்களோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில் மட்டும் வெற்றிமாறன் நம்மளுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த படத்துக்கு கருத்து சொல்லனா, உங்களை மாதிரி டைரக்டர்ஸ் வந்து தைரியமான ஆட்கள் கருத்து சொல்லலாம், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பல எதிர்ப்புகள் வரும்னு தெரிஞ்சு அந்த கருத்தை சொல்கிறீங்க, அப்ரிஷியேட் பண்ணுறோம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. பட் இந்த மாதிரி சங்கி பயல்கள்லாம் உங்களை பற்றி இவ்வளோ பேசுகிற மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் தான் ஏற்படுத்திட்டீங்க. நீங்கள் தான் திமுக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசாமல் கவனிச்சுமன் ஆயிடுறீங்க. நான் பேசி நீங்கள் மாட்டிக்கிட்டு படம்லாம் வந்து எடுக்க முடியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனால் நீங்கள் வந்து அப்போ பேசாமல் இருக்கீங்கன்னா இந்த பிரச்சனையும் பேசாமல் தானே இருக்கணும். அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே உங்களுடைய சைடில் இருக்க தவறுகள்லாம் எடுத்து போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு சூப்பரான டேரக்டர், உங்களுக்குன்னு ஒரு அரசியல் பார்வை இருக்க, பல பேருக்குலாம் ஒப்பீனியனே இல்லை உங்களுக்கு. ஆனால் ஒப்பீனியன் இருக்குது. அதை படங்களில் மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்து வெளியிலையும் வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க. அந்த விதத்தில் வந்து உங்கள் மேலே நம்மளுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு மரியாதை அப்படின்னே சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறப்போ வந்து சங்கி பசங்களாம் உங்களை போட்டு அடிக்கிறப்போ நம்மளால் ஏன் முழுசாக முட்டு கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பார்ஷியலாக சில நேரங்கள் பேசிட்டு சில நேரத்தில் சைலண்ட்டாக இருக்கிறனால தான். நீங்கள் மட்டும் இல்லை, சினிமாவை சேர்ந்த பல செலிபிரிட்டிஸ் இப்படி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நேரம் வந்து இந்த மாதிரி சங்கீஸ்லாம் உங்களை போட்டு சம்மட்டி அடிக்கிறாங்க. அதனால் இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம நிர்பந்திக்க முடியாது. இனிமேல் அரசியல் கருத்துக்கள் சொல்கிறீங்கன்னா வந்து இரண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா உங்களை யாருமே வந்து கேள்வியும் கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் பார்த்திங்கன்னா சமூகம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் வந்து வெற்றிமாறனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தா ரொம்ப கம்மி சப்போர்ட் தான். எல்லாருமே போட்டு அவர் விமர்சிச்சே இருந்தாங்க. அதில் எல்லாருமே சங்கிங்களான்னு பார்த்தா இல்லை. நிறைய தேசப்பற்றாளர்களும் இருக்காங்க, நிறைய பொதுவான நபர்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஏன் வெற்றிமாறன் மேலே கோவம்னா, திமுகவுக்கு எதிராக மட்டும் பேச மாட்டாரு, கப்பு சிப்புன்னு ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு தலைப்பட்சமாக மட்டும் கருத்துக்கள் சொல்லக்கூடியவராக இருக்காரு. உங்களோட படங்களில் நீங்கள் காமிக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவனும் இப்படி தான் இருப்பான்னு நீங்கள் முத்திர குத்தினதே இல்லை. எல்லாத்துலேயும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான்னு காமிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரவுடி படத்தை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு பல தற்கொலை பயலுக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து நீங்கள் எப்படி ஒரு நார்த் சென்னையில் ஒரு 90ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சமூகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த ரவுடிசத்துலேருந்து வெளில வர ட்ரை பண்ணுறதுக்கு, அதுக்கு அரசியல் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதையாக இருக்குது. நிறைய பேர் எப்படி ஃபஸ்ட்டு வெளில வராமல் அந்த டிரான்சிஷன் வந்து அழகாக காட்டியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தியத்தவன் கத்தியாக தான் சாவான், அது பெருமைக்குரிய பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா காமிச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு புரியாது. உங்களை குறை சொல்லணுங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் படங்களை தவறாக புரிஞ்சுட்டு விமர்சிக்கிறவங்கள நம்மளே விமர்சிப்போம். என் அசுரன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமணர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் போராடுற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்ட் திங்கிங் கொண்ட ஒரு ஆள் தான் நீங்கள். ஆனால் ரியல் லைஃப்னு வர்றப்போ மட்டும் நீங்கள் ஒரு தலைப்பட்சமாக ரொம்ப பார்ஷியலாக சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் இன்னைக்கு கண்டவன்லாம் உங்களை வந்து விமர்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஹம்பிளான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.